two things will define you ன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing, your attitude when you have everything. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் நண்பர்களோட நாங்கள் இன்றைக்கி பழனிக்கு வந்திருக்கோம். பழனிக்கு வந்த இடத்துல காலையிலேயே ஒரு குளியலை போட்டு இப்போ அடுத்தது கோயிலுக்கு மலையேறலாம்னு கிளம்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது கோயிலை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பழனி பாத யாத்திரை போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். பழனி பாத யாத்திரை போகிற வழியில் இது வந்து நைஸ் பிளேஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல். அப்புறம் எல்லாம் இதில் படுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் பாத யாத்திரை வர வழி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து பழனி முருகனை பார்க்க போகிறதுக்காக காரில் போய்கிட்டு இருக்கோம். குளிச்சுட்டு காரில் போய்கிட்டு இருக்கோம் முருகனை பார்க்குறதுக்காக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. இதான் வந்து பழனி முருகன், பழனிமலை முருகன். இது வந்து மலை. நாங்கள் இப்போ தான் கீழே போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நிறைய பேர் வந்து குதிரை வண்டியிலலாம் போகிறாங்க. எல்லாம் பக்தரெல்லாம் நடைப்பயணம் வந்தவங்களாம் நடந்து போகிறாங்க. இதான் வந்து பழனிமலை முருகன். நம்ம வந்து மேலே படி ஏறும்போது, மலை ஏறும்போது மீண்டும் சந்திப்போம். கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். கீழே அடிவாரத்துலேயே ஒரு முருகர் இருக்காரு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. நிறைய பேர் வந்து ரோப் காரில் போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அடிவாரம் வந்துட்டோம். வேற சாப்பாடு எப்படி இருந்தது? மாப்பிள்ள இந்த மாதிரி சாப்பாடை நான் எங்கேயும் சாப்பிட்டேன். ரேட்டெல்லாம் எப்படி ரீசனபிளா? நேற்று லேட்டாகவே வயிறு ஃபுல்லாகி அப்படியே போயிடும். கடப்புல வருது அவ்வளோ. அப்படியா? ஏன்னா அவ்வளோ ரேட்டு போகிறாங்க. தோசை பார்த்தா பேப்பர் மாதிரி தோசை அது இது சப்பாத்திலாம் பூரிக்கா இருக்குது. ஸ்டாலி அணியே நல்லா இருந்ததா? உண்மையாலுமா? மணி என்னடா சாப்பிட்ட நீ? அவ்வளோதானே. A few moments later. இப்போ நாங்களாம் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஒரு பூரி வந்து ஒரு செட்டு வந்து 50 ரூபாயும், ஒரு கல் தோசை வந்து 50 ரூபாயும். எதுக்கு எடுத்தாலும் 50 ரூபாங்க. நாங்கள் எப்படி சாப்பிட்றோம்? அப்படிலாம் கல் இட்லி. அந்த இட்லி வந்து சாப்பிட்டா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டா இருக்குன்னு சொன்னதுக்கு நான் 2 இட்லி சொன்னேன். 2 இட்லி போனது நம்ம கட்டுக்கல் கொட்டுறாப்புல கொட்டினாங்க. காசு வாங்கி காசு போனால் போயிட்டு போகுது. வயிற்றுக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு வேணும்ல. நம்ம உழைக்கிறது என்னத்துக்கு? சாப்பாடு தான். அந்த சாப்பாடே எப்படி பண்ணுறாங்க? வீட்டிலே புளி சோறோ லெமன் சோறோ ஏதோ ஒன்று கிளப்பிட்டு வந்துடும். இல்லை காலையில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் டிஃபன் ஏதாவது சாப்பாடு சாம்பார் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஹோட்டல்லாம் வந்து சாப்பிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். முருகன் கோயில் அடிவாரம். இப்போ நாங்கள் வந்து மலை ஏறுறதுக்காக உள்ளே போய்கிட்டு இருக்கோம். அடிவாரத்தில் மேலே ஏறுறோம். பாய்ஸ்லாம் நடந்து போகிறாங்க. அங்கே பாருங்கள் பாய்ஸ், இது பூரா நம்ம பசங்க தான். ஹாய் பாய்ஸ், ஹாய் சொல்லுங்கள் பசங்க, ஹாய் சொல்லுங்கள். பாருங்கள், இது பூரா நம்ம பசங்க தான். ஓகே. யாராவது நடக்க முடியாதவங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. குதிரை வண்டியில் போய்க்கலாம். பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. இன்னைக்கு பௌர்ணமி நாள். அவ்வளோ கூட்டம் அதிகமாக கம்மியா? அதிகம் தான். இது வந்து கீழே எவ்வளோ கூட்டணும், மேலே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. நாங்கள் வந்து இப்போது அடிவாரத்துக்கு போயிட்டோம். இனிமேல் நாங்கள் மேலே ஏற போகிறோம். ஏறினதுக்கப்புறம் ஏறும்போது நீங்கள் வீடியோ பார்க்கலாம். மேலே செல்ல பிடிச்சி வச்சுக்கோங்க மாப்பிள்ள. ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏற முடியாது. அடிவாரம் வரைக்கும் காட்டுறோம். அடிவாரம் வரலையும் காட்டுறோம். மேலே இறங்கி வந்துட்டு பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திப்பது கீழே இறங்கும்போது.
வந்தாச்சு. அடிவாரம் வந்தாச்சு. கீழே விநாயகர் கோயில்கிட்ட நிற்கிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அடியார் வந்துட்டோம். இப்போ விநாயகர் கோயில் நின்றுட்டுருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் மேலே ஏறப்போகிறோம். மேலே ஏறப்போது ஃபோன் தர மாட்டாங்க. ஃபோனுக்கு வச்சுட்டு போயிடணும். கீழே விநாயகரை பார்த்துட்டு தான் மேலே ஏறணும். விநாயகரை பார்த்துட்டு விநாயகருக்கு ஒரு கும்பிட போட்டு மேலே பழனி முருகனை பார்க்க போகிறோம். போயிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் வரைஞ்சிக்க முடியும். மற்றபடி நார்மல் பெயிண்டர்லாம் வந்து வரைஞ்சிக்க முடியும். ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேவா? செம்ம கூட்டம். இன்றைக்கி பௌர்ணமினால இன்றைக்கி எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் நீங்களே. உபகரணங்களை திரும்ப பெற்றுச் செல்லலாம் என்று அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஃபோன் எடுத்துருக்கோம்னா பிடிக்குவாங்க. என் மேலே ஃபோன்லாம் உள்ள அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொண்டு போகிறதுக்கு அதனால் இந்த இடத்துல வந்து ஃபோன்லாம் கொடுத்துட்டு போகிறது. கொடுத்துட்டு மலையேறிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு செல்லுக்கு வந்து 5 ரூபா வந்து சார்ஜு. 5 ரூபா சார்ஜு. அதுக்கு டோக்கன் தருவாங்க. மறுபடியும் நம்ம மேலே போயிட்டு வந்து அந்த டோக்கனை கொடுத்தா தான் இந்த டோக்கனில் நம்ம ஃபோன் தருவாங்க. நம்ம விநாயகர் கோயிலுக்கு வந்தோடனே இருக்குது. விநாயகர் கோயிலுக்கு நேராக வந்தால் இருக்குது. ஆமாம், யாரும் தெரியாமல் ஃபோனை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஃபோனை கொடுத்து One eternity later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாமியை பார்த்தாச்சு. கூட்டம் ரொம்ப அதிகம். நாங்கள் இவ்வளோ கூட்டத்துலேயும் போய் பார்த்துட்டு இப்போ தான் வந்தோம். மணி பாருங்கள், மணி 3 மணி ஆச்சு. இவ்வளோ நேரம் காலையில் வந்து செம கூட்டம். காலையில் அந்த கூட்டத்தோட போயிட்டு நாங்கள் இப்போ தான் கீழே இறங்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு அதனால் இப்போ கீழே இறங்கிட்டோம். இனிமேல் நம்ம காருக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மாப்பிள்ள மேலே தரிசனம் எப்படி மாப்பிள்ள இருந்தது? தரிசனம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து காலையில் 10 மணி போய்ட்டு 3 மணி ஆச்சு. 3 மணி ஆச்சுங்க. ஏன்னா இது வந்து எங்களால் என்ன சாமியை வந்து சரியாக பார்க்க முடியல. அவ்வளோதாங்க. வீடியோ எடுக்க முடியல. கூட்டம் அதிகம். அது இல்லாமல் ஃபோனை வேறு வாங்கி வச்சுட்டாங்க. இல்லைன்னா கூட உங்களுக்கு வீடியோ காட்டியிருப்போம், சாமியை கூட காட்டியிருப்போம். ஆனால் எங்களால் முடியல. சாயந்தரம் 3 மணி ஆகுது. இப்போயே பாருங்க, கூட்டம் குறையில. மணி 3 மணி ஆச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. மாப்பிள்ள பஞ்சாமரம் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து பஞ்சாமரம் வாங்குறதுக்கு இந்த கடைக்குள்ளே போகிறோம். பஞ்சாமரம் இங்கே தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. மாப்பிள்ள சாமியை பார்க்கறதுக்கு 5 மணி நேரம், பஞ்சாமரம் வாங்குறதுக்கு 2 மணி நேரம். 2 மணி நேரம் நிற்க மாட்டேங்குங்க. பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்தை பாருங்கள். சின்னது இல்லைங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து காருக்கு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? மாப்பிள்ள செருப்பு ஆட்டை போட்டாங்க. மாப்பிள்ள செருப்பை திருடிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். செருப்பை திருடிட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கு பக்தர்லாம் வந்து முருகனை சந்திக்கலாம், ஏதாவது தரிசனம் வாங்கலான்னு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து எதுக்கு வரானே தெரியல. நாங்களாம் வந்து பக்தியோட வந்தோம். செருப்பை களவான்ட்டு போயிட்டாங்க. என்னோட செருப்பு எவ்வளோ தெரியுமா? செருப்போட ரேட்டு வந்து 700 ரூபா. நாங்கள் வாங்கி 1 வாரம் தான் ஆகுது. அதுக்கு அவங்களே செருப்பை காணும். வீட்டில் போனால் என்ன பதில் சொல்லுவோம்? மாப்பிள்ள முருகன் பார்த்துக்குவாரு. முருகன் பார்த்துப்பார். எங்களுக்கு வந்து முருகன் மேலே நம்பிக்கை இருக்குது. முருகன் வந்து எங்கள் செருப்பை வந்து யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தண்டனை உண்டு. தம்பி இந்தாங்க தம்பி. இது டேட்டு போடுற கடைங்க இது. வாங்கிக்கலாமா?
சிப்ஸ் எல்லாம் வந்து அரை கிலோ 100 150 ரூபாங்க. நாங்கள் வந்து 1 கிலோ வாங்கினா 300 ரூபாங்கிறோம். ரேட்லாம் ரொம்ப அதிகங்க. இது வந்து ஒன்றும் சரியில்லை. ஏன்னா அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஃபெஸ்டிவல் டைமு, அதனால் அவங்களும் அப்படி விற்றா தான் அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகும். நம்மளோட சோகத்தை சொல்கிற மாதிரி அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருள்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. அதனால் ஏதோ வீட்டுக்கு வந்துட்டோம், முருகனை பார்க்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். அதனால் காசை பார்க்காம நாங்கள் வந்து சிப்ஸ் வாங்கிட்டோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாமி தரிசனம் எப்படி இருந்தது? சாமி தரிசனம் அதாவது கூட்டத்தில் ஏதாவது அப்பனை பார்த்ததே பெருசு. ரொம்ப கூட்டங்க. திருப்பதியை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாங்க, உள்ளே அடைச்சி விட்டுக்கிட்டு. ஸ்டாடியன் உங்கள் கருத்து? நம்மளது ரொம்ப மோசங்க. ஃபஸ்ட் வருஷம் வந்திருக்கேன், சாமி பார்க்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்காரனா ரொம்ப திமிரு பண்ணிட்டு ஹார்னெலாம் அடிச்சுட்டு வந்தான். பிளாக் பண்ணிட்டாங்க பாருங்க. ஹார்ன் வருங்க, அப்படி தினவட்டம் அடிச்சுட்டு இருக்கான். போலீஸ் வந்து லாக் பண்ணிட்டாங்க. பாருங்க, போலீஸ் அடிச்சுட்டு 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் கார் ஓட்டுறேன். பாருங்க, சாமியை பார்த்தாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நேராக வீட்டுக்கு தான், எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆனால் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு வரதுக்கு, பார்த்துட்டு வரதுக்கு. பாருங்க, இப்போயே இருட்டு இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி பாருங்க, பனி பெய்யுது. மேலே செல்லு அலோடு இல்லை, இல்லாட்டி என்ன சூப்பராக எடுத்துருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து எங்கன்னா பார்க்கிங்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரோம். இப்போ மலையேற இடத்துக்கும் நாங்கள் கார் நிப்பாட்டினதுக்கும் 2 கிலோமீட்டர் இருக்கும். இவ்வளோ தூரம் நடந்து வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், பைபாஸில் அவன் வந்துட்டு கிடப்பியான். பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் வந்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. மாப்பிள்ள டிராஃபிக்காக இருக்கா? ஆமாம் ஆமாம், செம்ம டிராஃபிக். இப்போ நேரம் ஊருக்கு தானே இல்லைடா, கொஞ்சம் வளையணும் ரைட்டில். வேறு பக்கம் போகிறேன், வேறு பக்கம் கணக்கு போனால்